ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போறேன்னா, ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் இந்தூரி போஹா. இந்த போஹா வந்து அவுல வச்சு பண்ண போகிறோம். அவுல வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் இது. இதுக்கு வந்து நான் ஒரு 250 கிராம் அவல் வந்து எடுத்துருக்கேன். அது தண்ணியில் கொஞ்சம் நேரம் நனைச்சிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், இதில் வந்து கடுகு ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு அலர்ஜியன் கெஸ்ட்டுக்கு பண்ணுறதுனால இது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். கூட கொஞ்சமாக சோம்பு, க்ரஷ் பண்ண தனியா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரி லீஃபு, அதுக்கப்புறம் சில்லி போட்டு நல்லா சாத்தே பண்ணிங்க. சாத்தே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைன் சாப் பண்ண ஆனியனை போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகரு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. இந்த ரெசிபி வந்து என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் வந்து அவர் வந்து இந்தூரி தான் அவர். இது வந்து அவர் சொன்ன ரெசிபி தான் இது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொரியாண்டர் சாப் போட்டு நல்லா அதையும் சாத்தே பண்ணிங்க. நல்லா சாத்தே பண்ணிங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச அவுல் இருக்குல்ல, அதை வந்து நல்லா கையை விட்டு உதுத்து விட்டுங்க. உதுத்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் போட்டு கூடவே ஒரு லெமன் ஜூஸ் போட்டுருங்க. லெமன் போட்டு நல்லா லெமனை புழிஞ்சு விட்ருங்க. என்னடா அவன் பீனட்டு, கேஷ்யூ நட்டு எந்த ஒரு நட்ஸுமே போடலன்னு பார்க்காதீங்க. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன். அது வந்து அலர்ஜியன் கெஸ்ட்டுக்காக பண்ணுறது. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சம் கொரியாண்டர் போட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி எடுத்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே கலர் தன்னால் எல்லோ கலரில் வந்துடும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட்டோ பவுலோ எதுலையோ ஒன்றுத்தில் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொரியாண்டரு, அதுக்கப்புறம் இந்த மிக்சர் இந்த ஓமப்பொடி அந்த மாதிரின்னுவாங்கள்ல, அதையும் போட்டுங்க. நல்லா க்ரன்ச்சியாக சாஃப்டாக செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இதில் வந்து ரோஸ்டட் பீனட் போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மக்களே, ஒரு செம்ம குட் நியூஸ் இருக்குது. ஒரு வழியாக நம்ம ஹோட்டலில் வந்து இன்னும் ஒரு 4 டேஸில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஷெஃப் கோட்டும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. செம்ம சூப்பராக இருக்குது ஷெஃப் கோட்டு. ஓகே மக்களே, அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ வெரி மச்.